ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதம் சித்திரை மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ம சனி பகவான் விலகிவிட்டார். 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைந்திருக்கிறார். 3ஆம் இடம் சூரியனுக்கு அற்புதமான இடம். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சமடைந்து அற்புதமாக இருக்கிறார். அங்கே சுக்கிரன் சேர்ந்து கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு புதன் பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். இப்போது கூட குருவோடு பரிவர்த்தனையாகித்தான் இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தோராயமாக ஒரு 6ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4-9 கூடையவர், பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று கூடவே அந்த இடத்துல திக்பலமும் அடைகிறார். 4ஆம் இடத்துல ஸ்தான வலுவோட சுபத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய தனிச்சுக்கரனுடைய பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டே இருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். குரு 5இல் அமர்ந்து 1, 5, 9, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார். ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கெடுதல் தர நினைத்தாலும் குரு பார்வையால் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். ராசி சுபத்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனை விலகிவிட்டது. லாபஸ்தானம் குருவனுடைய நேர் பார்வையில் சமசப்தம பார்வையில் இருக்கிறது. பாக்யஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம் இயல்பாக இயங்கக்கூடிய முயற்சி பாவகமும் சுகஸ்தானமும் அற்புதமாக செயல்படுகிறது. 3, 4, 5ஆம் இடங்கள் வலுவாக செயல்படுகிறது. 9, 10, 11ஆம் இடங்கள் வலுவாக செயல்படுகிறது. திரிகோணங்களும் ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் அற்புதமாக இயங்க போகிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. ராகு இருக்கிற போது கோடிகளை பன்மடங்காக பெருக்கி தருவார். ராகு பிரம்மாண்டம். தீமை என்றாலும் பிரம்மாண்டம், நன்மை என்றாலும் பிரம்மாண்டம். உதாரணமாக நீங்கள் ஒரு செல்போனை உடைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கோபத்தில் ராகு ராசியில இருக்கிற போது அவருக்கு எந்த நல்ல தொடர்புகளும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டை உடைக்கிற மாதிரி ஆயிரும். பெரிய செல்போனை, விலை உயர்ந்த செல்போனை. ராகு தீமை என்றால் தீமையை பிரம்மாண்டப்படுத்தி தருவார். நன்மை என்றால் நன்மையை பிரம்மாண்டப்படுத்தி தருவார். சாதாரணமாக ராகுவுக்கு சிந்திக்கவே தெரியாது. ராகு என்றால் பிரம்மாண்டம். ராசியிலே இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் நன்மைகளை பிரம்மாண்டப்படுத்தி தருகிறார். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே அற்புதமாக உயர்வடைகிறது. ஜென்மச்சனியால் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே மறுபடியும் திரும்ப வரப்போகிறது. துன்பங்கள் விலகக்கூடிய, பெயர் புகழெல்லாம் அதிகரிக்கக்கூடிய 5ஆம் இடம் சாதாரணமான இடமா? 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்க்கிற போது புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீர்கள். எந்த இடத்துல யாரிடம் என்ன பேச வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும், புத்தி கூர்மை வெளிப்படும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். பூர்வ புண்ணியம் அழகாக செயல்பட போகிறது. அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. ராசியை குரு பார்க்கிற போது குறிப்பாக 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இறை அருளுக்கு பஞ்சமே இல்லாத அற்புதமான மாதம். உங்களுடைய 4-9 கூடையவர் ராஜ யோகாதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலமாக ஆட்சி பெறுகிறார். வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம், தங்க நகை வாங்கலாம், வாகன சேர்க்கை, நிலபுல சேர்க்கை, வீடு கட்டலாம், வாங்கலாம், ஒரு பிடி நிலமாவது வாங்கலாம். அற்புதமாக இருக்கிறது. நீண்ட காலமாக ஐயா ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தேன். இப்போது வாங்குவதற்கான சரியான காலம். 2ஆம் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக வரன்கள் அறிமுகமாகி 2ஆம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். முதல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அவசரப்படக்கூடாது. 2ஆம் இடத்துல குடும்ப வீட்டுல சனி செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு எதுக்கள் தொடர்பு, 8ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது சனி செவ்வாயோட பார்வையில். 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிற போது திருமண விடயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. சுக்கிரன் வலுவாக இருக்கிறார், குருபலம் இருக்கிறது, எல்லாம் ஓகே. ஆனால் குடும்ப வீடு, களத்திரம், மாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவயோக தசாபுத்திகளும் நடந்து கொண்டிருந்தால் திருமணம் என்ற பெயரில் உங்களோட வாழ்க்கையில நீங்களே மண்ணள்ளி போட்டுருவீங்களே. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். திருமண விடயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் 2 யாதகத்தையும், ஆணுடைய யாதகத்தையும் பெண்ணுடைய யாதகத்தையும் செக் பண்ணி பார்த்து 1க்கு 2 தடவை பொருத்தங்களை பார்த்து செய்து கொள்ளலாம். திருமண விடயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. கூடாது. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான், இந்த ஒரு பிரிவு மட்டும்தான் உங்களுக்கு சற்று அசௌகரியமாக இருக்கிறது. மற்ற அமைப்பு எல்லாமே அற்புதமாக செயல்படக்கூடிய அருமையான மாதமாக இருக்கிறது. அதாவது தனிச்சுக்குரன் ஜீவனஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயா தொழிலில்
சொந்த தொழிலில் சற்று அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தொழிலை தொடர்ந்து ரன் பண்ண முடியுமான்ற கேள்விக்குறி வந்து விட்டது ஐயா என்றால் கவலைப்பட வேண்டாம். ஜென்மச்சனி விலகி விட்டார். ராசிக்கு குருபலம் இருக்கிறது. உங்களுடைய ராஜ யோகாதிபதி ஸ்தான பலத்தோடு தனி சுக்கரனாக அமர்ந்து நல்லபடியாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் குருவின் பார்வையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். ஒரு மந்த நிலை, ஒரு முடக்க நிலை, ஒரு தேக்க நிலை தொழிலில் இருந்ததா அவற்றிலிருந்து விடுதலை ஆக போகிறீர்கள். உற்சாகமாக தொழிலை அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகலாம். குடும்ப தலைவர்களுக்கு உற்சாகமான மாதம். குடும்ப பெண்களுக்கு ஹை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஜென்மச்சனி விலகி விட்டாலே பாதி துன்பங்கள் விலகியாச்சு. கடந்த 2-3 வருஷமா கும்பராசிக்காரர்களை ஜென்மச்சனி அடித்து துவைத்து என்னென்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விட்டு போய்விட்டார். அவற்றிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. இன்னும் முழுமையான விடுதலை கிடைக்கவில்லை. 2ஆம் இடத்துல நிற்கிறார். அதாவது விரயச்சனி முடிந்து விட்டது, ஜென்மச்சனி முடிந்து விட்டது, பாதச்சனி தொடர்கிறது. அவயோக தசாபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பாலண்டு நம்பக்கூடாது, அவசரத்துல கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நல்ல யோக தசாபத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. ராசியை குரு பார்த்திருக்கிறார். 1, 5, 9, 11ஆம் இடங்கள் இயல்பாக வலுத்திருக்கிற திரிகோணங்கள் எல்லாம் வலுத்திருக்கிறது. ராசியில இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். குடும்ப பெண்கள் வார்த்தைகள்ல நிதானம் வேண்டும். டோர் லாக், கொஞ்சம் வாய மூடினாலே எல்லா நன்மைகளும் நடக்கும். தவறாக நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2ஆம் இடம் கூடிய பேச்சு, நாக்கில் சரஸ்வதி இருக்கலாம். 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருந்தால் என்ன செய்வது? உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்பி விடுமே. நீ நேற்று அப்படி பேசுனீங்க, நீ நேற்று எப்படி பேசுனீங்க என்று எல்லோரும் உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். வார்த்தைகள்ல நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் உங்களால் வந்து விடக்கூடாது. சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ல சனி செவ்வாய் கடுமையாக பாவத்துவமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அற்புதமாக இருக்கிறது. சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிலையான சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, தங்க நகை சேர்க்கை எல்லாமே இயல்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துல குரு அமர்கிற போது புத்தி கூர்மை, குழந்தைகளால மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக ஒரு முயற்சி செய்ய வேண்டுமா? இப்போது செய்து கொள்ளலாமே. குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்கலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூட முடியுமே. 2ஆம் திருமண வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். அதாவது ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் ஒரு மனிதனுடைய யாதகத்தில் திரிகோணங்கள் குருவால நல்ல சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு இறை அருள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. திறமைகள் செயல்படும், அதிர்ஷ்டம் செயல்படும், புத்தி கூர்மை செயல்படும், இறை அருள் செயல்படும், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். 3ஆம் இடம் சாதாரணமான இடமா? நல்ல தொடர்புகள், புதிய முயற்சி எல்லாமே வெற்றி தருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜென்மச்சனை விலகிவிட்டார். ராசியை குரு பார்த்து விட்டார். தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, தொழிலில் முன்னேற்றமாக போகக்கூடிய, கை நிறைய சம்பளத்தோட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு பொற்காலம். வித்யாகாரகன் புதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார். சனி செவ்வாயோடு பாவத்துவமாக இருந்த நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சூரியனோட சேர்ந்து புதாத்திய யோகத்தை ஏற்படுத்துகிறார். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி மாபெரும் சுபராகி சுக்கிர பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அங்கே திக் பலம், கூடுதல் போஸ்ட். அங்கே அந்த இடத்துல அவர் ஆட்சி. அவர் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி. என்ன சொல்ல எப்படி சொல்ல, மாணவ கண்மணிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வரும். கல்வியில நல்லபடியாக மாணவர்களை ஸ்கோர் பண்ணலாம். சின்னதொரு முயற்சி எடுத்தால் போதும், வெற்றி வாகை சூட முடியும். அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி வர வேண்டுமா? குரு பலம் இருக்க வேண்டும். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார். என்ன சொல்ல, உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கக்கூடிய, புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய, இறை அருள் இருக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, மனதில் மகிழ்ச்சி தங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. குடும்ப பெண்கள் வார்த்தைகள்ல நிதானம் வேண்டும். திருமண விடயத்துல முதல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அவசரம் காட்டக்கூடாது. இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சற்று அசௌகரியமாக இருக்கிறது. மற்ற எந்த விடயங்களுமே உங்களுக்கு அசௌகரியமாக இல்லை. துன்பங்கள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம், தமிழ் மாதம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு யோதுடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி.
யோகிமன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.